first entertainment television. Turn on the heat. எல்லாருக்கும் வணக்கம். மாமா டவுசர் கைண்டிச்சி. இதுதாங்க சந்தோஷமா சொல்றேன். ஆனா இந்த காலேஜ் பசங்க இருக்காங்க பாருங்க, அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, என்ன சார் இவ்வளவுதான் டயலாக் வந்து டவுசர் கேட்ட முடியுமா அப்படி நம்மளே கலாய்க்கிறாங்க. சும்மா விடுவோமா, நாங்க நிறைய டயலாக் வச்சுக்கிறோம். வாங்க பார்க்கலாம். இது மாமா டவுசர் கைண்டிச்சி. ஓ மாமா டவுசர் கைண்டிச்சி. அம்மா டவுசர் ஆந்துச்சு. தடியா இந்த டயலாக் தான் கொடுக்க போறோம். எத்தனை பேர் தனியா பேசுறாங்க தெரியல. வாங்க. சுடணும்னா சுட்டணும், இப்படி பேசிட்டு கூடாது. உன் சத்தம் கேட்டோம்னா தயவு செய்து நீ இப்படி பேசிட்டு இருக்க கூடாது. சரியா? சுடணும்னா சுட்டணும், இப்படி பேசிட்டு கூடாது. உள்ள உன் சத்தம் கேட்டோம்னா தெரியுது இல்ல, தயவு செய்து நீயே போய் சுட்டு சித்துறியா? ஓகே. சுடணும்னா சுட்டணும், சும்மா பேசக்கூடாது. உன் சத்தத்தை கேட்டு எங்க ஆளு தெரிச்சு போயிட்டாங்க. ஆமா, எச்ச தெரிக்குது மைக்கு மேல. யோசிச்சு பாரு. வா வா வா. சுடணும்னா சுட்டணும். ஏன்டா ஃபேமிலி தோசையா சுடுறாங்க? ரொம்ப நேரமா சுட்டுணும் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி வா, அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகணும். சுடணும்னா சுட்டணும், சும்மா பேசக்கூடாது. உன் சத்தம் கேட்டு ஆளு தெரிச்சு போயிட்டாங்க. ஏன்டா சிரிக்கிற? உள்ள வந்த எனக்கு வெளியே போக தெரியாதா? உன் கூட தனியா பேசிடணும். ஆமா கண்மணி, அன்போட காதலன் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சுடணும்னா சுட்டணும். மைக்கையா ஏன்டா அப்படி பாக்குற மைக்க? நல்லா பேசு. சும்மா பேசிட்டு இருக்க கூடாது. உன் சத்தத்தை கேட்ட உடனே ஆளுங்கெல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. நீயே சத்தமா பேசல. மொத்த சத்தம் போட்டிருக்காங்க, நீ எப்படி பேசணும்? தூக்கி போட்டுருவா. அப்ப சத்தமா சுடணும்னா சுட்டணும், சும்மா பேசிட்டு இருக்க கூடாது. உன் சத்தத்தை கேட்ட உடனே ஆளுங்கெல்லாம் ஓடிட்டாங்க. என்னால முடியாதா? நான் இப்ப ரொம்ப தனியா இருக்கேன், ரொம்ப பயமா இருக்கேன். எங்க ஆளுங்கெல்லாம் ஓட்டாங்க. உங்ககிட்ட 2 நாள் கடன் கொடு, வீட்டுக்கு போனா வட்டியோட 3 நாளா அனுப்பிச்சிடுறேன். ஓகே ஓகேவா? ஒண்டி கட்டையே வந்திருக்கேன் காலேஜுக்கு. தேங்க்யூ. சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சுடணும்னா சுற்றணும். ஆமா. இல்லைன்னா விட்டுறணும். சுடணும்னா சுற்றணும். உள்ள வந்து எனக்கு வெளியே போக தெரியாதா? ஆமா, லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் லைட்டை போடுங்க. வந்த வழி தெரியல, கொஞ்சம் தேடி நான் போய்க்கிறேன். சுடணும்னா சுட்டணும், இப்படி பேசிட்டு இருக்க கூடாது. பாத்தியா, பேசிட்டு கூடாது. நீ பேசாம இருக்க. சுடணும்னா சுட்டணும், இப்படி பேசிட்டு இருக்க கூடாது. உன் சத்தம் கேட்ட உடனே ஆளுங்க தெரிச்சு ஓட்டாங்க. ஐயோ அம்மா அப்படின்னு கத்துனானா? இல்ல. சுடணும்னா சுற்றணும், இப்படி பேசிட்டு இருக்க கூடாது. நீ பேசுறது எனக்கே கேட்கல, அவங்களுக்கு எப்படி கேட்கணும்? சுடணும்னா சுற்றணும், பேசிட்டு இருக்க கூடாது. நீ பாம் வச்சிருவேன். சுடணும்னா சுட்டணும், சும்மா பேசிட்டு இருக்க கூடாது. உன் சத்தம் கேட்ட உடனே என் ஆளுங்க தெரிச்சு ஓடிட்டாங்க. ஓடுறாங்க. எட்டி 10 வச்சுக்க, ஒரு 10-15 பேர் ஓடுனுறாங்க. சரியா? பக்குன்னு புடிச்சலாம் ஒரு 10 நிமிஷத்துல. சுடணும்னா சுட்டணும், சும்மா பேசிட்டு இருக்க கூடாது. உன் சத்தம் கேட்ட உடனே என் ஆளுங்க தெரிச்சு ஓடிட்டாங்க. எனக்கு ஓட தெரியாதா? ஜேகே உங்ககிட்ட பேசணும். தனியா 1/2 மணி நேரத்துல சூட்டு முடிஞ்சிடும். நான் வேணா அத கார் பக்கம் போயிட்டு பேசலாம். சுடணும்னா சுற்றணும், சும்மா பேசிக்கிட்டு இருக்க கூடாது. உன் ஆளுங்க சத்தம் கேட்டனையும் என் ஆளுங்க அப்படியே ஓடி போயிட்டாங்க. ஏன் அவங்கள மட்டும் முடிச்சோம்னு வச்சுக்க, இல்ல மூக்கு மேலேயே குத்துவோம். சுடணும்னா சுற்றணும், சும்மா பேசிக்கிட்டு இருக்க கூடாது. உன் ஆளுங்க சத்தம் கேட்டனே ஆளுங்க தெரிச்சு ஓடிட்டாங்க. ஆமா, உள்ள சட்டிப்படி வந்து திருட வந்தாங்க. சத்தம் கட்டுனே ஏன் ஆளுங்க வராங்கடா, பாவாடி அப்ப எடுத்துக்கலாம்னு ஓடி போயிட்டாங்க. சுடணும்னா சுற்றணும், சும்மா பேசிக்கிட்டு இருக்க கூடாது. உள்ள வந்து எனக்கு வெளியே போக தெரியாதா? தெரியும், ஆனா 4:30 மணி தான் பஸ் எடுப்பாங்க. ரொம்ப தூரம் நடந்து போக முடியாது காலேஜ் விட்டு வெளில. ஆனா 4:30 மணி வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட்டமா போயிடுவோம் இல்லையா? சுடணும்னா சுட்டணும், சும்மா பேசக்கூடாது. உங்க ஆளுங்க சத்தம் கேட்டவொடனே எங்க ஆளுங்க பறந்துட்டாங்க. ஆமா, ரெக்கை முளைத்தவுடன் அப்படியே சின்ன படம் பறந்து விட்டார்கள். சுடணும்னா சுட்டணும், சும்மா பேசிட்டு இருக்க கூடாது. ஆமா, நல்லா சிரிச்சு பேசுங்க, உடம்பு நல்லா இருக்கும், ஆயுசு கூடும். சுடணும்னா சுற்றணும், சும்மா பேசிட்டு இருக்க கூடாது. உன் சத்தம் கேட்ட உடனே என் ஆளுங்கெல்லாம் தெரிச்சிட்டாங்க. உன் சத்தமே மைக்கில் கேட்டிருக்காது. ஆடியன்ஸ்க்கு எப்படி இது கேட்கும், அப்புறம் எப்படி தெரிப்பாங்க? சுடணும்னா சுற்றணும், சும்மா பேசிட்டு இருக்க கூடாது. உன் ஆளுங்க சத்தம் கேட்ட உடனே என் ஆளுங்க தெரிச்சிட்டானுங்க. பிரிச்சு ஓட்டாங்க. நல்ல வேலை, சம்பளம் பாக்கி 6 மாசம் இருந்தது. அவங்களா ஓட்டாங்க, சம்பளம் தர தேவையில்லை இல்ல. சுடணும்னா சுட்டணும், சும்மா பேசின்னு இருக்க கூடாது. உன் சத்தம் கேட்ட உடனே என் ஆளுங்க தெரிச்சு ஓடிட்டாங்க. என்னால ஓடி இருக்க முடியாது. உள்ள வந்து எனக்கு வெளியில போக தெரியாதா? ஜேகே உன் கூட கொஞ்சம் பேசணும் தனியா. சீரியஸா பேசினா சிலுக்கு மாதிரி பேசுனுங்கிறான்.
சொன்னா சுற்றணும், சும்மா பேசினு கூடாது. உன் சத்தம் கேட்ட உடனே எங்க ஆளுங்க தெரிச்சு ஓடிட்டாங்க. உள்ள வந்த எனக்கு வெளியே போக தெரியாது. ஜேகே, உங்ககிட்ட தனியா பேசணும். தனியா கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட கத்துக்கிடணும். இப்படி கூப்பிட்டா வரமாட்டாங்கடா. அதாவது வில்லன் கிட்ட பேசுறேன், விவகாரமா பேசல சரியா? நான் கொஞ்சம் சமாச்சாரமாவே பேசுறேன். பாத்தீங்களா நம்ம ஆளுங்கள எத்தனை வாட்டி டவுசர் கலண்டாலும் சார் எனக்கு இன்னொரு டைலாக் கொடுங்களேன், என் டவுசர் கலண்டாலும் பரவாயில்ல சார் அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. இப்போ நாம அவங்களுக்கு கொடுக்க போற டைலாக் என்னன்னு பாத்தீங்கன்னா, குக்கு படத்துல இருந்து ஒரு அழகான டைலாக் தான். ஒவ்வொரு ஆம்பளையும் வீட்டுக்கு வெளியில தான் புரட்சி தலைவர். இந்த டைலாக் தான் கொடுக்க போறோம். அவங்க இமேஜை எந்த அளவுக்கு காப்பாத்திக்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ஆம்பளையும் வீட்டுக்கு வெளில தான் புரட்சி தலைவர். ஏன்னா வீட்டுக்குள்ள வந்தா ஒவ்வொரு ஆம்பளையும் வீட்டுக்கு வெளில தான் புரட்சி தலைவர். வீட்டுக்குள்ள வந்தா நடிகர் திலகம். ஏன்னா ஆம்பளைங்க வெக்கப்படணும், பொம்பளைங்களா வந்து நல்லா கோபமா இருக்கணும், நாம தான் சமையல் செய்யணும். ஒவ்வொரு ஆம்பளையும் வீட்டுக்கு வெளியே தான் புரட்சி தலைவர். வீட்டுக்குள்ள நடிகர் திலகம். ஏன்னா எது நடந்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். இமேஜ் ரொம்ப முக்கியம். பாரு, ஒவ்வொரு ஆம்பளையும் வீட்டுக்கு வெளியே தான் புரட்சி தலைவர். வீட்டுக்குள்ள நடிகர் திலகம். ஏன்னா இமேஜ் எது நடந்தாலும் உள்ளே இருக்கணும். இமேஜ் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஆம்பளையும் வீட்டுக்கு வெளியே புரட்சி தலைவர். வீட்டுக்குள்ள நடிகர் தலம். ஏன்னா வீட்டுக்குள்ள நடக்கிறதெல்லாம் உள்ளேயே இருக்கணும். ஏன்னா இமேஜ் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஆம்பளையும் வீட்டுக்குள்ளேயே தான் புரட்சி தலைவர். வீட்டுக்குள்ள நடிகர் திலகம். எது நடந்தாலும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். இமேஜ் ரொம்ப முக்கியம். எல்லா ஆம்பளையும் வீட்டுக்கு வெளியே தான். ஆனா எல்லா ஆம்பளையும் வீட்டுக்கு வெளியே தான். ஆனா புரட்சி திலகம் எம்ஜிஆர் மட்டும்தான். ஆமா மக்களே, புரட்சி தலைவர் தான் ஒரு புது கேரக்டரா இருக்கு. அடுத்ததா தியா வேலை செய்யணும் குமார்ன்ற படத்துல சந்தான சார் பேசின சூப்பரான டைலாக். வெரி குட். நீ காதலிக்க தயாராயிட்ட, களத்துல இறங்கி கலக்கு. அப்படிதான் கொடுக்க போறோம். எத்தனை பேர் தியா வேலை செய்யறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க 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 வாங்க. ஆமா, நான் உன்னை கடத்த போறேன். டேய் முனியாண்டி, உன்னை தூக்கிட்டு போயிட்டு கொத்து பரோட்டா போடுறா. வெரி குட், நீ பாஸ் ஆயிட்ட. இனிமே ஹை ஹீல் செருப்புல இருந்து லோ ஏஜ் செருப்பு வரையும் நான் வாங்கி தரேன். நீ ஏன் கவலைப்படுற? நான் கடைக்கு கூட்டு போறேன். உன் சைஸை மட்டும் சொல்லு, எவ்வளவு இன்ச்ல ஹை ஹீல்ஸ் ஒண்ணு கேளு, நான் வாங்கி தரேன். பாஸ் ஆயிட்ட. இனிமேட்டு ஹை ஹீல் செருப்புல இருந்து 50 ரூபா செருப்பு வரைக்கும் அடி வாங்கினா உனக்கு சூடு சோறணும். வெக்கம் மானம் எதுவுமே இருக்காது. தியா வேலை செய்யணும் குமார். ஏய் ஆளோ பாவி, உடனே எண்டு கால போட்டியாடா. நல்லா தியா வேலை செய்யற. நன்றி. நீ வெரி குட், பாஸ் பண்ணிட்ட. 50 ரூபாய் செருப்பு இருந்து அதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு வசதி இல்லையாம்மா தங்கச்சி. அண்டை செருப்பு வேணா இருக்கு, நீ வேணா ஸ்கூலுக்கு போமா. வெரி குட், நீ பாஸ் பண்ணிட்ட. ஹீல் செருப்புல இருந்து 50 ரூபாய் செருப்பு வரைக்கும் இனி எந்த செருப்புல அடி வாங்கினாலும் உனக்கு வெக்கமோ சூடோ சொரணையோ இருக்காது. இவர் சேம்லெஸ் பில்லோ. களத்துல இறங்கி தியா வேலை செய்யணும் குமார். ஆமா, அப்பதான் வந்து நிறைய நெல் போகம் வளையும். அதை நம்ம மூட்டை மூட்டையா வந்து நெல்லை வந்து நம்ம விவசாயம் பண்ணி விற்க முடியும். வெரி குட், நீ பாஸ் பண்ணிட்ட. இனி ஹை ஹீல் செருப்புல இருந்து லோ ஹீல் செருப்பு வரைக்கும் எந்த செருப்புல அடிச்சாலும் உனக்கு கூச்சமோ வெக்கமோ இருக்காது. ஏன்னா நீ லவ் பண்ண ஆரம்பிச்சுட்ட. யூ ஆர் சேம்லெஸ் பாய். ஆமா, சேம்லெஸ் பாய். ஏன்டா இப்படி வந்திருக்க, 4 பேர் பாக்குறாங்களா, உனக்கு வெக்கமே இல்லையா? வெரி குட், பாஸ் ஆயிட்ட. நான் எப்படி பாஸ் பண்ணா? ஐயோ சாப்பிடே. வெரி குட், பாஸ் ஆயிட்ட. இனிமேல் அந்த 50 ரூபா செருப்புல இருந்து ஹை ஹீல் செருப்பு வரைக்கும் அடி வாங்கினா உனக்கு வெக்கமோ ரோசமோ சூடோ இருக்காது. ரொம்ப நன்றி. யார் சேம்லெஸ் ஃபெல்லோ. காதலிக்கு தயாராயிட்ட, களத்துல இறங்கி கலக்கு. கண்டிப்பா தியா வேலை செய்யலாம். வா குமாரே, போலாமா?
ஹே 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 இனிமேல் நீ பாஸ் ஆயிட்ட குமாரு. தெரியலையா? ஆமா, நீ எப்படி பாஸ் ஆனே தெரியல. ஹே ஹே இனிமேல் பாஸ் ஆயிட்ட குமாரு. இனிமேல் 50 ரூபா செருப்புல இருந்து ஐயில் செருப்பு வரைக்கும் எந்த செருப்புல அடிச்சாலும் உனக்கு வெக்கமோ சூடோ எதுவுமே இருக்காது. இனி நீ லவ் பண்ண தயாராயிட்ட. தீயா வேலை செய்யணும் குமாரு. வெரி குட், நீ பாஸ் ஆயிட்ட. வெரி குட், நீ பாஸ் ஆயிட்ட. 50 rupees செப்பல் உனக்கு கிஃப்டா தருது, நீ எடுத்துக்கோ. இது லண்டன்ல இருந்த மகாராணி போட்டது, உன் காலுக்கு நான் போட்டு விடுது. சூப்பர்ரா. இனிமே நீ 50 ரூபா செருப்புல இருந்து ஹை ஹீல் செருப்புல எந்த செருப்புல அடி வாங்கினாலும் உனக்கு வெக்கமோ மானமும் இருக்காது. நவ் யூ ஆர் a shameless fellow. ஏன்னா உனக்கு ராகு கேதுக்கு வந்து இப்பதான் வந்து கிரகங்கள் வந்து கரையா வந்திருக்கு. வெள்ளிக்கிழமைக்குள்ள 10 செருப்புல அடி வாங்கிருவேன். நீ பாஸ் ஆயிட்ட. இனிமே 50 ரூபா செருப்புல இருந்து ஹை ஹீல் செருப்புல எந்த செருப்பு அடி வாங்கினாலும் உனக்கு வெக்கமோ மானமும் இருக்காது. ஏன்னா உனக்கு உடம்பெல்லாம் மறுத்து போச்சு. உனக்கு அடி வாங்கி உடம்பு மறுத்ததுனால எந்த செருப்பா அடி வாங்கினாலும் உனக்கு கூச்சமோ வெக்கமோ இருக்காது. நவ் யூ ஆர் a shameless fellow. நீ பாஸ் ஆயிட்ட. இனிமேல் எனக்கு வந்து பார்த்தா டெய்லி வந்து சாக்லேட் வாங்கி தரணும். ஏன்னா நீ என்ன பார்த்தாலும் விட்டச்சு பாஸ் ஆன, அதனால எனக்கு சாக்லேட் நான் கேட்கறதுல நீ வாங்கி கொடுத்துனே இருக்கணும். அப்போதான் அடுத்த எக்ஸாமுக்கு நான் உனக்கு காட்டுவேன். இனிமேல் நீ 50 ரூபாய் செருப்புல இருந்து ஹைல் செருப்புல அடி வாங்கினாலும் உனக்கு வெக்கமோ மானமோ கூச்சமே இருக்காது. ஏன்னா ஏற்கனவே போனவன் நான் அடி வாங்கிட்டேன். எனக்கு அப்படி ஒண்ணுமே கிடையாது. அதனால அடி வாங்கணும், உனக்கும் வெக்கம் கூச்சம் எதுவுமே இருக்காது. நவ் யூ ஆர் a shameless fellow. முடியல சார். வெரி குட். நீ வந்து ஐயில் செருப்புல இருந்து 50 ரூபாய் செருப்பு வரைக்கும் அடி வாங்கி இருக்கிற. வெக்கமோ கூச்சமோ இப்போ உனக்கு இருக்க கூடாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா 18 வருஷத்துக்கு இவனை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும். வெரி குட்ரா, வெரி குட்ரா. ஆமாடா, பாகிஸ்தான் தீவிரவாதி எல்லாரும் நீங்க சாவடிச்சிட்டீங்க. வெரி குட்ரா. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட கோல்ட் மெடல் தரேன். ஆத்தா, இந்த பையன் ஒழுங்காவே பேச மாட்டான். ஆத்தா பேசுப்பா. வெரி குட்ரா. ஐயில் செருப்புல இருந்து 50 ரூபாய் செருப்பு வரைக்கும் அடி வாங்கியிருக்கான். யூ ஆர் a shameless fellow. இனிமே எந்த பொண்ணு கிட்டயும் நீ தில்ல லவ் சொல்லலடா. இதுதான் என்னோட தீர்ப்பு. ப்ரோக்ராம் பார்த்து நல்லா சிரிச்சிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்ல சார், நாங்களும் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே, எங்களை பத்தி வந்த படம் தானே வேலையில்லா பட்டதாரி, அளந்து ஒரு டைலாக் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நாமளும் அந்த விஐபி ட்ரெய்லர்ல ஹிட் ஆன ஒரு டைலாக் தான் கொடுக்க போறோம். என் வண்டி லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் ஓடும், உன் வண்டி ஓடுமா? என் வண்டி நின்னாலும் நான் பெடல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். போ முதல்ல எல்போட போட்டு வண்டியை ஓட்டு அப்படின்ற டைலாக் தான் கொடுத்துருக்கோம். அவங்க எத்தனை பேர் வாயிலே வண்டி ஓட்டுறாங்கன்ற பார்க்கலாம் வாங்க. எதை பார்த்து டப்பா வண்டினா? என் வண்டி 1 லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் ஓடும். உன் வண்டி ஓடுமா? என் வண்டி டிராஃபிக் ஜாம்ல நின்றுச்சுன்னா பெடல் பண்ணிட்டே வீட்டுக்கு வந்துடுவேன். நீ வந்துருவியா? எதை பார்த்து டப்பா வண்டினா? என் வண்டி 1 லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் ஓடும். உன் வண்டி ஓடுமா? டிராஃபிக் ஜாம்ல என் வண்டி நின்றுச்சுனாக்கா பெடல் பண்ணிட்டே வீட்டுக்கு வந்துடுவேன். நீ வர முடியுமா? போ முதல்ல எல்போட மாட்டிக்கிட்டு வண்டியை ஓட்டு. எதை பார்த்து டப்பா வண்டினே? என் வண்டி லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் வண்டி கொடுக்குமா? நான் நின்னுட்டே இருந்தேன், அந்த வண்டி கீழே கச்சுது, அதை ஓட்டினாக்கிற. நீ வேணா வாரியா டபுள்ஸ் போலாம். எதை பார்த்து டப்பா வண்டினே? என் வண்டி லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் ஓடும். வண்டி ஓடுமா? நான் வண்டி நின்றுட்டுனா டிராபிக் செம்மையா இருக்குது, என்னால வரவே முடியல. ப்ளீஸ் யாராச்சும் லிஃப்ட் கொடுங்க. எதை பார்த்து டப்பா வண்டினா? என் வண்டி லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் ஓடும். வண்டி ஓடுமா? நான் டிராஃபிக் என்ன பூந்து போயிடுவேன். நீ போவியா? அப்புறம் என்ன, போது போயிட்டா டிராபிக் போலீஸ்ல மாட்டாம போனோம். எதை பார்த்து டப்பா வண்டினா? என் வண்டி லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் வண்டி ஓடுமா? நான் டிராஃபிக் என்ன பூந்து போயிடுவேன். நீ போவியா? யார் வண்டி பார்த்து டப்பா வண்டின்றீங்க? 1 லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் தரும் என் வண்டி. டிராஃபிக்கில் பூந்து போயிடுவேன். ஒன்னால போக முடியுமா? பாதி வயல வண்டி நின்றுச்சுன்னா நான் யார்ட்டாச்சும் லிஃப்ட் கேட்டு போயிடுவேன். எனக்கு கவலையே கிடையாது. யார் வண்டி பார்த்து டப்பா வண்டின்றீங்க? 1 லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் தரும் என் வண்டி. வண்டி தருமா? டிராஃபிக்கில் பூந்து வரும். ஒன்னால முடியுமா? பாதி வயல வண்டி நின்றுச்சுன்னு வச்சுக்கான், நான் பெடல் பண்ணி வீட்டுக்கு வந்துடுவேன். ஒன்னால முடியுமா? போ எல்போடு மாட்டு, இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகிட போகிறேன்.
அசால்ட்டா பேசி அசிங்கப்படக்கூடாது. எதை பார்த்து டப்பா வண்டின்ற? என் வண்டி லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் போகும். 60 கிலோமீட்டர் தரும். உன் வண்டி தருமா? நான் டிராஃபிக்கில் புகுந்து போயிடும். நீ போவியா? எதை பார்த்து டப்பா வண்டின்ற? என் வண்டி லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் தரும். உன் வண்டி தருமா? நான் டிராஃபிக்கில் புகுந்து போயிடுவேன். நீ போவியா? நான் என் வண்டி நின்றுச்சுன்னா பெடல் பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன். நீ சரிவியா? போ வண்டியில் எல்போர்ட் மாட்டிங்க போட்டு போ. எதை பார்த்து டப்பா வண்டின்னா? என் வண்டி லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் தரும். வண்டி தருமா? என் டிராஃபிக் ஜாம் நின்னா பூந்து போய் உன்னால் முடியுமா? சரி நெக்ஸ்ட்டு. எதை பார்த்து டப்பா வண்டிண்ணா? என் வண்டி லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் தரும். வண்டி தருமா? நான் டிராஃபிக் ஜாமில் பூந்து போ உன்னால் போக முடியுமா? நான் வண்டி நின்றுச்சுன்னா பெட்ரோல் பண்ணி வீட்டுக்கே போயிடுவேன். உன்னால் முடியுமா? போ முதல்ல ஹெல்மெட் மாட்டு வண்டியை விட்டு போ. ஆமா ஹெல்மெட் மாட்டு கண்டிப்பா போகணும். இல்லை கண்டிப்பாக போகணும். இதான் போலீஸ் பிடிச்சிருவாங்க. ப்ரோக்ராம் பார்த்து நல்லா சிரிச்சிட்டு இருக்கீங்களா? ஆனா அந்த பசங்க என்ன எந்த அளவுக்கு அழ விட்டாங்க தெரியுமா? இருந்தாலும் நான் அவங்கள பழி வாங்கி ஆகணும். அதுக்காகவே அவங்கள அழ விடுறதுக்காக ஒரு டைலாக் வச்சிருக்கிறேன். என்னன்னா, நான் சிகப்பு மனிதன் படத்துல நம்ம மயில்சாமி என்ன சூப்பரா ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. என்னன்னா, அனாதை போனங்க உங்களை இவ்வளவுதான் கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணுங்க நான் சொல்லுங்க. உங்களால முடிஞ்சது 500 1000 ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹலோ பிரதர், நல்லா தாங்க இருந்தான் சொல்லாம கொள்ளாம. ஐயோ என்னாச்சு? ஹலோ பிரதர், இப்படி சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்களே. ரோட கிராஸ் பண்ணும்போது நல்லா தாங்க இருந்தா, பொட்டு விட்டு பட்டுன்னு போயிட்டான். ஒரு 500 1000 இருந்தா கொஞ்சம் கொடுங்க, ஹெல்ப் பண்ணணும். ஹலோ பிரதர், இப்படி சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்களே. நல்லா தாங்க இருந்தா, ரோட கிராஸ் பொத்து வந்து பட்டுன்னு போயிட்டான். இது உங்ககிட்ட நான் காசு கேட்கணும் விரும்பல, கட்டாயப்படுத்தவும் விரும்பல. ஒரு 500 1000 இல்ல 10000 கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க பிரதர் ப்ளீஸ். 10,000 ரூபாய்க்கு 10 போனா அடக்க போடுவா போல. ஹலோ பிரதர், சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்களா பிரதர்? பாவங்க நல்லா தாங்க இருந்தாரு. ரோட கிராஸ் பண்ண பொத்துனிக்கு வந்து பட்டுன்னு போயிட்டாரு. பாவங்க அனாதை போனாங்க. உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. உங்களுக்கு கட்டாயப்படுத்தல. உங்களால முடிஞ்ச 500 1000 ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹலோ பிரதர், சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்களே பிரதர். ரொப்பதான் ரோட கிராஸ் பண்ணும்போது பொத்துன்னு வீணான், பட்டுன்னு போயிட்டாயா? பாவங்க அனாதை போனுங்க. உங்களால முடிஞ்ச உங்களை நான் கட்டாயப்படுத்திக்கல. உங்களால முடிஞ்ச 500 1000 கொடுங்க பிரதர். ஆனா கொடுக்கறதுக்கு 10 பைசா இல்லையப்பா. ஹலோ பிரதர், சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்களே பிரதர். நல்லா தான் இருந்தா, ரோட்டை கிராஸ் பண்ணும்போது பொத்துன்னு வந்து பட்டுன்னு போயிட்டா. ப்ளீஸ் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி செய்யலாம். ஒரு 500 1000 உங்களை நான் வந்து கட்டாயப்படுத்தலை. உங்களால் முடிஞ்சது கொடுங்க. எனக்கு வேணும். ஹலோ பிரதர், நல்லா தாங்க இருந்தாரு. சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்களே பிரதர். நல்லா தாங்க இருந்தாரு. அனாதை போனாங்க. உங்களால முடிஞ்சது ஏதோ 500 1000 ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹலோ பிரதர், சொல்லாம கொள்ளாம போயிட்டே பிரதர். நல்லா தாங்க இருந்தான். ரோட கிராஸ் பண்ணா பொத்துன்னு தான் பட்டுன்னு போயிட்டாங்க. பாவங்க அனாதை போனாங்க. உங்களை கட்டாயப்படுத்த விரும்பல. உங்களால முடிஞ்சது ஏதோ 500 1000 ஹெல்ப் மீ. ஹலோ பிரதர், சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்களே. நல்லா தாங்க இருந்தா, பாவம் ரோட கிராஸ் பண்ணும்போது பொட்டுன்னு விழுந்து பட்டுன்னு போயிட்டாங்க. என்ன பண்றதுங்க, பாவம் அனாதை பண்ணுங்க. ஏதோ உங்களால முடிஞ்சது 500 1000 கொஞ்சம் கொடுத்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. கொஞ்சம் கொடுங்களே. மக்களே, நம்ம மாமா டவுசர் கண்டிச்சு ப்ரோக்ராம பார்த்து சந்தோஷமா இருந்திருப்பீங்க, குஜாலா இருந்திருப்பீங்க. அடுத்த வாரமும் நம்ம கிட்ட நிறைய மாமாங்க மாட்டிக்கிறாங்க. டைலாக குத்தவங்க டவுசரை கட்டிலாம் கவலைப்படாதீங்க. என்ன பத்தியோ இல்ல ப்ரோக்ராம் பத்தி ஏதாச்சும் உங்களோட ஃபீட்பேக்கோ கருத்தோ கொடுக்கணும்னா www.pepperstv.com போயிட்டு பதிவு பண்ணிட்டு வந்துருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மாமா டவுசர் கண்டிச்சு. நான் உங்க ராஜா. வரட்டுமா அண்ணாமலை? எல்லாருக்கும் வணக்கம். மாமா டவுசர் கண்டிச்சு.